கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 22:20. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும். திரும்ப வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22:20 உங்கள் கவனத்துக்காக. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும். இங்கு சத்திய வார்த்தைகள் என்கிறதான இந்த அருமையான வாக்கியம் 2 முறை வருகிறதை பார்க்கிறோம். இந்த சத்திய வாக்கியம் என்கிற சத்திய வார்த்தைகள் 2 முறை எதை குறிக்கிறது? ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளையும் செய்ய வேண்டியதையும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கடைபிடிக்க வேண்டியதையும் இந்த வசனம் தெளிவாய் நமக்கு விளங்க காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் நல்லவர். யார் மூலமோ, எந்த தேவ மனிதர்கள் மூலமோ அல்லது ஏதோ விதத்திலே நமக்கு சத்தியம் போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது, சத்தியம் போதிக்கப்பட்டும் இருக்கிறது. யார் மூலமோ, போதகர் மூலமோ, விசுவாசிகள் மூலமோ, எப்படியோ நமக்கு எப்படி சத்தியம் கிடைத்ததோ, நாம் எப்படி சத்தியத்தை பெற்றுக்கொண்டோமோ, அந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டோமோ, அந்த சத்தியத்தை போய் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது இந்த நீதிமொழிகள் 22:20 காரியத்தின் கடைத்தொகையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. ஆம், அந்த சத்தியத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுகிறவர்களின் கூட்டம் எண்ணிறைந்த கூட்டமாயிருக்கிறது, ஏராளமான கூட்டமாய் இருக்கிறது. ஒரு நற்செய்தி கூட்டம் என்று வைத்தால், ஒரு எழுப்புதல் கூட்டம் என்று வைத்தால், அல்லது பரிசுத்த ஆவின் அபிஷேக கூட்டம் என்று வைத்தால், ஒரு பெரிய திரள் கூட்டம் அங்கு வருகிறது. வருகிறார்கள், உட்காருகிறார்கள், கைத்தட்டுகிறார்கள், பாடல் பாடுகிறார்கள், செய்தி கேட்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், கடந்து போகிறார்கள். நல்லது. பெரும் கூட்டமாய் வந்தது. அவங்க வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஏதோ ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஆனா கூட்டத்துக்கு வந்த பெரும்பாலான அந்த கூட்டத்தில் பெருமக்களில் எத்தனை பேர் போய் அதை மற்றவர்களுக்கு சொன்னார்கள்? எத்தனை பேர் தனக்கு தெரிந்த தான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை வெளிப்பாட்ட போய் மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் என்பது தான் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்ப அந்த நீதிமொழிகள் 22:20 அழகாய் சொல்லுகிறது. உனக்கு நான் போதிக்கிறேன், உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ போய் மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படி. அது எதை தெரிவிக்க வேண்டும்? சத்தியத்தின் வார்த்தைகளை தெரிவிக்க வேண்டும். தேவ ஊழியக்காரனாகி நான் தைரியமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லுவேன், இந்த அருமையான சத்தியத்தை, இந்த கிருபையுள்ள சுவிசேஷத்தை ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே எனக்கு இயேசு சொல்லாதிருப்பாரானால், இயேசுவின் மூலம் இந்த நற்செய்தி இல்லாட்டி இந்த சத்தியம் எனக்கு தெரியாது இருந்திருக்குமானால், கிட்டத்தட்ட ஒரு 35 வருடத்துக்கு முன்பாகவே அல்லது 40 வருடத்துக்கு முன்பாகவே நான் மரித்து போயிருந்திருப்பேன். அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 14 வயசு, 15 வயசு. ஆனா அந்த 10 முதல் 15 வயதுக்கு உள்ளாகவே
எல்லா வேதனைகளை அனுபவித்தேன், எல்லா கஷ்டங்களை அனுபவித்தேன். மூட்டை தூக்குதல், ஆடு மேய்த்தல், எரும மாடு மேய்த்தல், வயலில் ஏற்படுத்தி விழுதல், களை எடுத்தல், நாத்து நடுதல், கதிரடித்தல், சோத்திரம், இன்னும் சோத்திர வீட்டு வேலைகளை கவனித்தல், சோத்திர பிள்ளைகளை பராமரித்தல், இப்படி எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்ததில் காலாகாலமாய் செய்து 15 வயதுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுடையவர்கள் வாழ வேண்டிய அந்த வேதனை, தனிமை, உபத்திரவம், பாடு, கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு, பலத்துக்கு மிஞ்சி அதிகமான வேலை, ஆனா ஆகாரம் குறைவு. பலத்துக்கு மிஞ்சி நிறைய பாடுகள், ஆனா உதவிகள், ஒத்தாசைகள் சற்றும் இல்லை. இப்படியெல்லாம் இருந்ததுனால கடைசியில் வாழ்க்கையின் விரக்தியின் விளிம்புக்கு செல்ல வேண்டிய நிலை. அதனால இனி வாழ்வதனால் யாருக்கு பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் நினைத்து தற்கொலை செய்வதற்காக நினைத்தது மட்டுமல்ல, பல முறை முயற்சித்திருக்கிறேன், எத்தனையோ முறை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் வந்து, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு போதும் என்று சொன்னார். அன்றைக்கு அவர் எனக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்காதிருந்தால், நான் தான் இயேசு என்று சத்தியத்தை சொல்லாதிருந்தால், என்னை பின்பற்றி வா என்கிற அழைப்பு எனக்கு கிடைக்காதிருந்தால், நான் உனக்கு போதும் என்கிற ஒரு திட நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு SSK சாமுவேலாக அல்ல, அன்னைக்கு என் பேரே மொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இல்லாட்டி கண்ணன், அன்னைக்கு மொட்டை என்ற பெயரில் இருக்கும் போதே, இல்லாட்டி கண்ணன் என்கிற நாமத்தில் இருக்கும் போதே அன்றைக்கே நான் மரித்திருக்க வேண்டும். ஆனா எனக்கு ஆண்டவரே வந்து நேரடியாய் அந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டன்னா இப்ப என்ன செய்கிறேன், எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிக்கிறேன். கூட்டத்துக்கு வருகிற, ஜெபிக்க வருகிற, என்னோடு தொடர்பு கொள்ளுகிற, பைபிள் தெரிந்து கொள்ள விரும்புகிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஆறுதலுக்காக, நேரம் கடத்துவதற்காக சொல்லுவதா இல்லாமல், பகுத்து போதிக்கிறவனாய் கர்த்தர் உயர்த்தி மாற்றி இருக்கிறார். இதுதான் சத்தியத்துக்கு நாம் கொடுக்கிறதான பதில். நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நாம் செய்கிற நிவாரணம் என்பது, நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு காலத்திலே பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலே நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு பாஸ்டர் ரொம்ப வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு, வசனங்களுக்கு நல்ல விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, சபையில கூட்டத்துல இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, கூட்டம் முடிஞ்சிட்டு வெளியே வந்த உடனே போய் ஒரு 10 பேர் 20 பேருக்கு சொல்லுவாங்க, இந்த போனே, இந்த ஆராதனை இப்படி இருந்துச்சு, அந்த ஊழியக்காரர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, இவர் இப்படி ஜெபம் பண்ணாரு, அது ரொம்ப நன்மையா இருந்துச்சு, தெரியாது தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி ஒரு 10-15 பேருக்கா சொல்லி அதுல ஒரு 5 பேரையாவது கையோடு கூப்பிட்டே வந்துடுவாங்க. இது ஒரு காலத்துல விசுவாச ஜனங்களுக்குள் காணப்பட்ட நல்ல ஒரு முன்மாதிரியா இருந்தது. ஆனா இந்நாட்களில் என்ன வார்த்தை பேசினாலும், எந்த உபதேசம் கொடுத்தாலும், எவ்வளவு ஜெபம்னாலும், எந்தெந்த அற்புத அடையாளங்கள் நடந்தாலும், கர்த்தர் நல்லவர், தான் மாத்திரம் கேட்பதும் தான் மாத்திரம் பெற்றுக்கொள்வதுமாகத்தான் இருக்கிறதே ஒழிய, இந்த நீதிமொழிகள் 22:20 படி, நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்ல வேண்டும். சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லணும். அந்த சொல்லுகிற வேலை இருக்குது பாருங்க, அது இருக்கிற ஊழியத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு ஊழியம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவதும், அவர் இரட்சகர் என்று சொல்லுவதும், அவர் மீட்டெடுக்கிறவர், பரலோகத்தை தருகிறவர் என்று சொல்லுவதும், என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவதும், இதெல்லாம் நல்ல ஒரு நற்செய்தி.
அப்ப சத்தியம் என்பது ரெண்டு வகைப்பட்டது. ஒன்று காதால் கேட்டுக்கொள்ளுவது, காதால் ஏற்றுக்கொள்ளுவது, காதால் தெரிந்து கொள்வது. இரண்டாவது வாயால் அறிவிப்பது, வாயால் தெரிவிப்பது, வாயால் சொல்லுவது. அதுதான் சத்தியம். சத்தியம் என்பது இந்த ரெண்டுக்கும் இடம் கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். முதலாவது சத்தியத்தை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது கர்த்தர் நல்லவன், நான் அனுப்புகிற இடத்தில் போய் நீ போய் பேசு என்று சொன்னார். அப்ப இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? போய் எல்லார்த்தையும் பேசணும், எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் தெரிவிக்க. தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. கோயம்புத்தூர் பட்டணத்துல அந்த சிறிய நகரத்தின் பெயர் தொண்டாமுத்தூர். தொண்டாமுத்தூர் என்கிறதான ஒரு உள்தங்கிய பகுதி. அங்கே ஒரு சகோதரி, சந்திரா என்கிற சகோதரி, அவங்க எப்படியோ என்னை குறித்து, ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள். அப்புறம் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்கள். நான் ஒரு இடத்துக்கு அடுத்த முறை ஊழியத்துக்கு போகும்போது தேடி நேரம் அங்கேயே வந்து விட்டார்கள். வந்துட்டு செய்தியெல்லாம் கேட்டு அழுது ஒப்பு கொடுத்துட்டு எல்லாரும் ஜெபிச்சுட்டு போற வரைக்கும் இருந்துட்டு கடைசியா தனிமையா என்னை சந்தித்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், இந்த செய்தி, இந்த சத்தியம் எப்படி இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது. ஏன் ஆனா நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், உங்க செய்தி என்னை தொட்டது, ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலையே, எனக்கு ஒரு மாற்றம் வேணும். நிறைய செய்தி கேட்கிறேன், ஆனா இந்த செய்திகள் ஆசீர்வாதமா இருக்குது, ஆனா மாற்றத்தை கொண்டு வரல. ஆனா உங்க வார்த்தை, அந்த செய்தி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நான் நம்புறேன் அப்படின்னாங்க. அப்ப நான் அவள் சொன்னேன், நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, மாற்றம் வரும்னு உங்க வாயிலே சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பரட்டு போங்க, உங்க வாழ்க்கையில அந்த மாற்றம் வரும் அப்படின்னு. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் நல்லவே சொல்கிறோம், போனதா தாமதம், ஆண்டவர் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே அந்த சகோதரிக்கும் அவருடைய கணவருடைய வாழ்க்கையிலும் பலத்த ஒரு அசைவை ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த சகோதரிக்கு ஒரு ஹாஸ்டல்ல ஆயாவா, ஆசிரியையா இருக்கிறதுக்கான நல்ல ஒரு வேலை கிடைத்தது. ஒரு வேலையும் இல்லாத, ஊழியத்துல வளர்ச்சியும் இல்லாத, ஊழியத்தில் மாற்றமும் இல்லாத அவருடைய கணவருடைய ஊழியம் கிடு 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 பயங்கரமா வளர ஆரம்பிச்சு. இப்ப இந்த மாற்றத்தை கண்ட உடனே அந்த சகோதரி சந்திராவுக்கு பொறுமையா இருக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, தனக்கு தெரிஞ்ச அறிஞ்ச போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள், நல்ல பணக்காரர்கள், மற்ற விசுவ தேவச்சனங்கள் எல்லாத்தையும் சொல்ல அரசு, இப்படி ஒரு போதகர் இருக்காரு, இந்த மாதிரி இருக்காரு, இப்படி வந்தாரு, ஜோம் பண்ணாரு, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு. அதனால நடந்தது என்ன, தேவன் நல்ல வழிகளை தந்தார். தொடர்ந்து போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த ஊழியத்தை செய்ய 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 அவங்க கணவருடைய ஊழியத்துல நல்ல மாற்றம், வளர்ச்சி எல்லாம் வந்தது. சபை பெருகினது, ஜனங்க வந்தாங்க. இந்த சகோதரி நம்முடைய சத்தியத்தை கேட்டு புதிய சத்தியத்துல ரொம்ப வல்லமையா மாறி அவங்களும் ஒரு பகுதியில ஆத்ம ஆதாய இந்த ஊழியத்தை அறிவிக்கும் ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி அடுத்தடுத்து மாற்றங்கள் வர ஒரு நாள் அவங்க, பாஸ்டே, நான் ஒரு தம்பியை வர சொல்றேன், அந்த தம்பிக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னா சரின்னு சொல்லியிருந்தேன். நான் மீண்டும் கோயம்புத்தூர் போயிருந்த போது ஒரு சகோதரனை வர வைத்தார்கள். அப்போ வந்தபோது அந்த தம்பிக்காக ஜெபிக்க, தேவனுடைய வார்த்தையை சொல்ல, ஆண்டவர் அந்த தம்பியத்தோட அவர் கொண்டு வந்து இங்க எனக்கு உதவியாளனாகவே கர்த்தர் மாத்திட்டார். இப்ப நடந்தது என்ன, அடுத்த ஒரு ஊழியக்காரர் உருவாக்கப்பட்டார். இப்படி நிறைய மாற்றங்கள்லாம், நிறைய மாற்றம், நிறைய வளர்ச்சி.
கர்த்தருக்கு மகிமை. ஒரு கட்டம் வரும்போது அந்த தொடர் ஊழியங்களை போய் செய்ய முடியாத அளவுக்கு எல்லைகள் பெருகிவிட்டது. அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு சத்தியத்தை கேட்ட ஒரு சகோதரி, அவர்கள் கேட்டுவிட்டு அமைதியாய் தன் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை பெற்றுக்கொண்ட கிருபைகளை அமைதியாய் இருந்து விடாமல் அது எல்லா இடத்திலும் பறைசாற்ற ஆரம்பித்தார்கள். அதனால் நிறைய குடும்பங்கள் தொடப்பட்டது, நிறைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது, அநேகர் மனம் திரும்பினார்கள். ஓ, கர்த்தர் நல்லவே, ஏராளமான பேர் கிறிஸ்துவில் மகிமை அடைந்தார். அதுல ஒரு கடைசியிலே ஒரு நெருக்கடி, எனக்கு ஒரு நெருக்கடி வர ஆரம்பித்தது. அதனால் எனக்கு சில ஊழியத்துல பயங்கரமான ஒரு அன்பின் நெருக்கடி. என்ன அன்பின் நெருக்கடினா, இந்த ஊழியத்தை பார்த்தவங்க, செய்தியை கேட்டவங்க, அற்புத அடையாளத்தை அனுபவிச்சவங்க, இந்த கிரியை எல்லாம் கண்டவங்க, அவங்க குடும்பங்களை விட்டுட்டு வேலைகளை விட்டுட்டு வந்து நாங்க ஊழியத்துக்கு வந்துடும் சொல்லி என்னோடு வந்து ஊழியத்தில் இருக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு வழி இல்லாதபடி நான் வேலை போட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம். வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமித்தோம், அலுவலக வேலைக்கு ஆட்களை நியமித்தோம், உடன் ஊழியக்காரனாக ஆட்களை நியமித்தோம், அப்புறம் கிளை ஊழியங்களுக்கு ஆட்கள் நியமித்தோம். இவங்க எல்லாம் வர 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 அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும், அத்தனை பேருக்கு ஊழியம் கொடுக்கணும், அத்தனை பேரை சத்தியத்தில் நடத்தணும். யாரும் சம்பளம் வாங்க ஆயத்தமில்லை, ஆனா வேலை செய்யவும் ஊழியம் செய்யவும் அணி அணியாய் வர ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் குறுகிய காலத்தில் இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் பெரும் அலையாய் பாய்ந்தது. அப்போ நல்லா கவனிக்கணும், இதுதான் சத்தியம் செய்கிற வேலை. உங்களுக்குள் சத்தியம் இருக்கிறதா? அந்த சத்தியம் யார் மூலம் வந்தது, எதன் மூலம் வந்தது, எந்த விதத்தில் வந்தது என்பது ஒரு நல்ல சாட்சி. ஆனா அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சொல்லி அநேகர் அதை தெரிந்து கொள்வதற்கு, மறுமொழி கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதுதான் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். நான் பொதுவாக எந்த சபையையும் எந்த ஊழியக்காரர்களுக்கு குறிப்பிட்டு நாம் தவறாய் பேசுவதே கிடையாது. ஆனா பொதுவான சில காரியங்களை, தவறுகளை சொல்லிதான் ஆகும். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள்ல நிறைய செய்திகள் என்ன ஆயிடுச்சு, ஓ நீங்க ஒன்னும் பாடுபட வேண்டாம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் எல்லாம் செய்திருவாரு, ஆண்டவர் எல்லாம் நடப்பிச்சிருவாரு, இந்த மாசத்துல பாருங்க இது நடக்கும், இந்த வாரத்துல இது நடக்கும் சொல்லி இன்றைக்கு மந்திரவாதிகளின் கோளுக்கு ஆடுகிற சுதந்திரம் பாம்புகளை போல ஜனங்கள் மாறிவிட்டார்கள். அதனால் தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவர்கள் தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுகிறார்கள், போய் அநேகருக்கு சொல்லுவதில்லை. தேவ ஊழியக்காரராக நான் மிகுந்த அன்போடு சொல்றேன், இது ஒரு ஆபத்தான விளைவு என்பதை மறந்து போகாதீங்க. இது ஒரு ஆபத்தான பாதை என்பதை மறந்து போகாதீங்க. நமக்கு ஆண்டவர் அற்புதமான கிருபையை கொடுக்கிறார், வெளிப்பாடு கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார், உபதேசத்தை கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார், நமக்கா பரிந்து பேச ஒரு ஊழியக்காரரை கொடுக்கிறார், நல்ல பரிந்து பேச ஜெபத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் இருக்குன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு சிலரையாகிலும் நாம் ஆதாயம் பண்ணி கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். சரி, அப்போ ஒரு சத்தியம் என்பது ஒரு பக்கம் காதார கேட்பது, கவனிப்பது, அதை ஏற்றுக்கொள்வது, மறுபக்கம் வாயால் சொல்லுவது, அறிவிப்பது, மறுமொழியை தெரிவிப்பது. இதுதான் சத்தியம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த அனுபவம் நமக்குள் வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த 21வது வசனம், நீதிமொழிகள் 22:21. ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு ஸ்தோத்திரம் முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஆலோசனைகளையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? இங்கு கேட்கிற சத்தியத்தை மறுமொழியாக தெரிவிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்று இந்த ஸ்தோத்திரம் ஞானி சொல்லுகிறார். என்ன தகுதி வேணுமா?
மகனே மகளே, ஆலோசனைகளையும் ஞானத்தையும் நான் உனக்கு எழுதலையா? அப்படியே என்ன அர்த்தம்? நீ நல்ல வாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும், நல்ல வாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியம், இப்போ நம்ம 7 எக்கால ஜெப முகாம் வச்சோம். அந்த ஜெப முகாமிலே எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரணும், எல்லாருமே தன் ஜீவியத்தை அர்ப்பணிப்பின் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு நபருக்கு 650 ரூபாய் மதிப்புள்ள புஸ்தகங்களை கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு நான் வாங்கி கொடுத்தோம். இதுல உண்மையே என்னன்னா, பரிசுத்தாவிக்கு உண்பா சொல்றேன், அந்த 7 எக்கால ஜெப முகாம் நடத்துற வரைக்கும் அந்த புஸ்தகம் வாங்குறதுக்கு முழு பணம் கையில இல்லை. ஆனா அதை யார்ட்டையுமே நான் சொல்லலை, அதுக்கு பணம் வேணும்னு யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு கொஞ்சம் புஸ்தகத்தை கேட்டேன். ஆனா அவங்க எதிர்பார்க்காத 30ஐயும் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு நீங்க பணமே கொடுக்க வேண்டாம், இதை நீங்க ஊழியக்காரர்கள் கொடுத்தா போதும்ட்டாங்க. அதே மாதிரி வாங்கினதே நம்ம ஜனங்கள் கொடுத்தாச்சு. இப்ப என்னன்னா, எத்தனை பேர் அதை படித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அதை வாசித்தாங்கன்னு பார்த்தாக்கா 10ல் ஒரே ஒரு நபர் வாசித்தது கூட ரொம்ப குறைவா இருக்கிறது. காரணம், அதோட மகத்துவத்தை அறியவில்லை. இன்றைக்கு உட்கார்ந்து நேரம் எடுத்து கண்ணுக்கு நேரம் கொடுக்க ஜனங்களுக்கு சமயம் இல்லை. காதுக்கு கொடுக்கிற நேரத்தை போல கண்ணுக்கு நேரம் கொடுக்கிறது கிடையாது. காதுக்கு கொடுக்கிறது என்ன, போற வழியிலேயே கேட்கறது, வர்ற வழியிலே கேட்கறது, வேலை பார்த்துட்டே கேட்கறது, சத்தம் தானே அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா படிக்கிறது அப்படி இல்லை. ஒரு இடத்துல உட்காரணும், அதை பக்கம் பக்கமா பரட்டணும், ஒவ்வொன்னா படிக்கணும், என்ன அதுக்கு தெரியணும். இது கொஞ்சம் நேரம் எடுத்தா ஆகணும், அதுக்கும் சமயத்தை ஒதுக்கணும். ஆனா நிறைய பேருடைய ஜீவியத்துல அந்த வாசிக்கிறதற்கு நேரத்தை கொடுக்கிறது கிடையாது. ஒரு ரகசியத்தை சொல்றேன், நீங்க சரி எடுத்துக்கிட்டாலும் சரி, தப்பா நினைச்சாலும் சரி, எனக்கு கவலை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம பொதுவான புஸ்தகங்கள், ஆவிக்குரிய புஸ்தகங்கள், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல புஸ்தகத்தை வாசிக்கிறத குறைச்சா பைபிள் படிக்கிறது தானாகவே குறைய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எதையும் படிக்க மாட்டேன், பைபிள் மட்டும்தான் படிப்பேன், வேற எதையும் படிக்க விருப்பம், நான் பைபிள் நல்ல தினம் படிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? வாசிப்பு திறமை, வாசிப்பு தகுதி எல்லாருக்கும் தேவை. அதனாலதான் நம்ம ஊழியத்துல வாசிக்கிறத பத்தி அடிக்கடி சொல்லி கொடுக்கிறோம், அடிக்கடி கற்றுக் கொடுக்கிறோம், அதை அடிக்கடி போதிக்கிறோம், அதையே உபதேசிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிறதும் சொல்லிக் கொடுக்கிறதும் உபதேசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா 3 புஸ்தகங்கள் இன்டர்நேஷனல் குவாலிட்டியில எழுதி அச்சிட்டு அதை இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பைபிள் கொடுக்கிறோம், புதிய ஏற்பாடு கொடுக்கிறோம், சுவிசேஷ புத்தகம் கொடுக்கிறோம், மற்ற ஆவிக்குரிய புத்தகம் கொடுக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்துறோம். ஏன்னா இந்த வசனம் அழகா சொல்லுது, நீங்க நல்ல இந்த சத்தியத்தின் ஊழியத்தை செய்யணும்னா ஒன்னு ஆலோசனை வேணும், 2வது ஞானம் வேணும். இந்த ஆலோசனையும் ஞானமும் எங்க கிடைக்கும்னா, நமக்கு முன்பாக வாழ்ந்த அந்த தேவ மனிதர்களுடைய எழுத்துக்கள் தான் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். அவர்களுடைய எழுத்துக்கள் தான் நம்மை ஜனிப்பிக்க முடியும். அங்கு அருமையான ஞானி சொல்லுகிறார், ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? கர்த்தர் நல்லவே. எனக்கு அந்த மிஷனரியின் பேரை சொல்ல தெரியல, கர்த்தர் சொல்றோம், தவறான பேரை சொல்ல விரும்பல. ஆனா அந்த அருமையான கடந்த கால அந்த மிஷனரி தேவ மனுஷன் புஸ்தகம் வாசிப்பதற்காகவே நேரத்தை ஒதுக்கினார். அவர் வேலையே ஒரு ட்ரெயின்ல ஏறுவாரு, கையில ஒரு 25-30 புஸ்தகத்தை எடுத்துக்குவாரு. அந்த ட்ரெயின் எந்த ஊர் கடைசியா போகுதோ டிக்கெட் எடுத்துக்குவாரு. அழகா ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து ட்ரெயின்ல போகும்போது புஸ்தகம் வாசிக்கிட்டே இருப்பாராம். போய் அந்த ட்ரெயின் சேர்றதுக்குள்ள அங்க இருக்கிற கொண்டு போன புஸ்தகம் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடுவார்.
படிச்சு முடிச்சு அவர் திரும்பி வரும்போது வேற புத்தகம் படிச்சுட்டே வருவாராம். ஆனா அவருடைய சரிதையை நான் படிச்சு பார்த்தேன். இவர் படித்தது புத்தகங்கள். ஆனா அவரு அந்த புத்தகம் படிக்கிறதுக்காக ட்ரெயின்ல டிராவல் பண்ணாரு பாருங்க. அந்த ட்ரெயின் எங்கெல்லாம் நிக்குதோ ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கு அவரு. அந்த ட்ரெயின் நிக்கும் போது பிளாட்ஃபார்ம்ல போற வரவங்கள பார்ப்பாராம். இவரை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அந்த பிளாட்ஃபார்ம்ல கதறி அழுவாங்க. இவரை பார்த்துட்டவங்க அப்படியே கீழே விழுந்து பரலுவாங்க. ஏன்னா இவர் அந்த புத்தகங்களை படிச்சு 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 நல்ல ஜோம் பண்ணி அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்ததுனால இவர் ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய கேபினை கிராஸ் பண்ணி போனவெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க. அவரை பார்த்தவங்க எல்லாம் ஆவில நிரம்பினாங்க, கீழே விழுந்தாங்க, பாவ உணர்வு அடைஞ்சாங்க. அப்போ இந்த சத்தியம் என்பது சாதாரணமானது கிடையாது. அது நாம் எவ்வளவு கேட்டாலும் வந்துகிட்டே இருக்கும். அது நம்மை நிரப்பிக்கிட்டே இருக்கும். நிரப்பப்பட்ட சத்தியத்தை நாம் மறுமொழியாக நீதிமொழிகள் 22:20 அந்த வசனத்தின் படி நாம போய் மறுமொழியாக சொல்லணும். அதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று ஆலோசனை வேணும், இரண்டாவது ஞானம் வேண்டும். இந்த ஆலோசனை ஞானமும் எல்லா மனிதர்கள் பக்கத்துல உட்காந்து நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஆலோசனை ஞானமும் எங்க கிடைக்கும்னா தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய புஸ்தகங்கள், பரிசுத்தவானுடைய புஸ்தகங்கள், நல்ல பயோகிராபி, நல்ல ஹிஸ்டரி, நல்ல சொதுரை எல்லாத்தையும் அதிகமா படிக்க 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 இந்த ஆலோசனையும் ஞானமும் அருமையாய் வரும். கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவது. அதனால இப்ப நான் சொல்லி முடிக்க வேண்டிய கிருபையுள்ள சத்தியம் என்ன? ஒன்று, சத்தியத்தை நல்ல தாராளமா கேளுங்க. கேட்டு 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 உங்க சிந்தை, எண்ணம், செவி, இருதயம், உடல் முழுவதும் சத்தியத்தினால் நிரம்புங்க. இரண்டாவது, அதை மறுமொழியாக போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. உங்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு, வீட்டு கதையை பேசுறதை விட்டுட்டு, உங்க குறைவு நிறைவுகளை பேசுறதை விட்டுட்டு, ஆண்டவரை குறித்து, பைபிளை குறித்து நிறைய பேசுங்க. மூணாவது, நல்லா வாசிங்க. நீங்க கேட்க 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 ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். நீங்க மறுமொழி சொல்ல 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 பாவிகள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க வாசிக்க 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 ஆலோசனை ஞானமும் உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சத்தியத்தை கேட்க கேட்க ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க மறுமொழி போய் மற்றவர்களுக்கு சொல்ல 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 ஜனங்க ரட்சிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்க வாசிக்க 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 ஆலோசனை ஞானமும் உங்கள்ட்ட பெருகிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நல்ல. இதுதாங்க அந்த சத்தியத்தின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ரொம்ப சுலபமான ஒரு வார்த்தை, சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது வெறுமையாய் விடுதலையாக்காது. அந்த சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கொடுக்க வேண்டிய இடத்தை, கொடுக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த 3 காரியத்தை நல்ல இருதயமாகிய பலகையில எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உபதேசம் உள்ள சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்ட சத்தியத்தை நீங்க பெற்றுக்கொண்ட நன்மையை புறஜாதி மக்களுக்கும் அநேகருக்கும் போய் மறுமொழியா சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் எழுதின நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருங்க. இது 3 உங்களை அந்த திரியேக தேவனுக்குன்பாய் உண்மையும் கிருபையும் நிறைந்த மனிதர்களாய், மனுஷிகளாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கு உதவும். இப்படிப்பட்ட சத்தியம் உங்களை சந்திப்பதாக. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த அருமையான நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இயேசுவின் நாமத்தினாலே.